ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷீ குக்ஸ் யம்மி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அசஃபடிடா பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பிளாக்காக இருக்கிறது எப்படி நம்ம பவுடர் ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அயன் தவா எடுத்துக்கோங்க. அந்த தவா வந்து ரொம்ப லோவான ஹீட்டில் தான் இருக்கணும். இப்போ நான் வந்து 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். டோட்டலாக 100 கிராம்ஸ். இந்த பெருங்காயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் கட்டியாக. இதை வந்து கையில் நம்ம இழுத்தோன்னா ஸ்ட்ரெச் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு கையில் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அதை நம்ம தவாவில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ தவாவில் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் இருக்கிற பவுல், டம்ளர் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை வந்து தின் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக வந்து குக் ஆகும். இல்லைனா வந்து மேலே ஃபுல்லாக இருக்கிற லேயர் வந்து குக் ஆகிருக்கும், உள்ளே குக் ஆகிறது ரொம்ப டைம் எடுக்கும். இதை மாதிரி நம்ம அடிக்கடி வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும். இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், சைட்ஸ்லாம் மட்டும் டார்க் கலரில் இருக்குது. டாப்பில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, லைட் கலரில். அப்படியே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஹீட்டு ஜாஸ்தியாக என்ன ஆகும்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது ஃப்ளஃபி ஆகிட்டே வரும். இதே மாதிரி ஒரு 7 to 10 minutes வந்து நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ளஃபி ஆகுதுன்னு. இதே மாதிரி நம்ம நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது அப்படியே வந்து நல்லா வந்து ஆற விட்டுறணும். ஆற விட்டதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பி ஆகிடும். இப்போ நான் பாருங்கள், இதை உடச்சி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லாவே வந்து உடையுது. இன்கேஸ் வந்து உள்ளெல்லாம் வேகலைன்னா மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணி அதை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ண விட்டுட்டு அப்புறமா வந்து ஆற விட்டு உடச்சிக்கோங்க. இதே மாதிரி நல்லா குட்டி குட்டியாக உடச்சிட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பவுடர் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைனாக வந்து பவுடர் பண்ணியாச்சு. இதை அப்படியே வந்து நல்லா ஆற விட்டுறணும். ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்டிலே வந்து இது ரெடி பண்ணிட்டோன்னு பாருங்கள். இது நம்ம ஸ்டோரில் வாங்கினோன்னா இதில் மைதா மிக்ஸ் பண்ணி தான் வருது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து வீட்டிலே வந்து பவுடர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.